இந்த சிலுவையின் தியானம் வழிபாடு நாம் ஆரம்பிக்க போகிறோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய திரேக நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் கண்களில் மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. கிருபையும் பரிசுத்தம் நிறைந்த கடவுளே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றியோடு இந்த காலை வேளையிலே கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை நோக்கி சிலுவை என்கிற தியானத்தின் வழியாக ஆண்டவரே உம்முடைய பாதையின் வழியாக நாங்களும் இந்த காலை வேளையிலே பயணிக்கிறோம். கர்த்தனுடைய வாழ்வில் ஈவாய் கொடுத்த ஆண்டவரே இன்னொரு நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கடவுள் இரவு முழுவதுமாய் எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்து ஆசிர்வதித்து இந்த காலை வேளையிலே கர்த்தாவையும் தேடும்படியாய் உம்முடைய சன்னிதானத்திற்கு முன்பாக வரும்படியாய் நம்மைக்காக நன்றி சொல்கிறோம். சுவாமி கடவுளை இந்த வழிபாட்டையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த வழிபாட்டிலே உம்முடைய கரம் இருக்கும்படியாய் தாங்க ஆண்டவரே. இந்த நாளிலே கூட எங்களுடைய ஆமோசார் வழியாக கேட்க போகிற உம்முடைய திருச்செய்தியும் எங்களுடைய வாழ்விலும் அது ஆசீர்வாதமாய் உம்முடைய கரம் ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் தாங்க. பாடுகிற பாடல் வழியாக ஆண்டவரே இசையின் மூலமாக உம்மை நாங்கள் ஆராதிக்க நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். இந்த வழிபாடு ஆறு முதல் முடிவரை உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். போகிறே இயேசு தெய்வமே, என்னக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. எங்கு போகிறே இயேசு தெய்வமே, என்னக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. பார சிலுவையோ என் பாவ சிலுவையோ, நீர் சுமந்தது என் பாவ சிலுவையோ. பார சிலுவையோ என் பாவ சிலுவையோ, நீர் சுமந்தது என் பாவ சிலுவையோ. உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார். உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார். எங்கு போகிறே இயேசு தெய்வமே, என்னக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. தீய சிந்தனை நான்
நினைத்ததா உம் சிரசில் முள்முடி நான் சூட்டினே தீய சிந்தனை நான் நினைத்ததா உம் சிரசில் முள்முடி நான் சூட்டினேன் உம் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார் என் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார் எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே பெருமை கோபத்தார் உன் கண்ணம் மறைந்தனே என் பொறாமை எரிச்சலா உன் விழாவில் குத்தினே பெருமை கோபத்தார் என் பாவ சேற்றினார் உடைந்ததோ என் பாவ சேற்றினார் எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே எங்கு போகிறேன் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை ஆராதனையில் பங்கு பெறுகிற நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் அடியேனை இந்த இடத்துல நிற்க வைத்த தேவாதி தேவனுக்கு வாசிக்கலாம். 69வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 69வது சங்கீதம், அதிலே 19வது வசனம் 20வது வசனம் ஆகியவற்றை இந்த நாளில் தியானத்துக்காய் நாம் தியானிக்க போகிறோம். தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காய் பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். கொடுப்பீராக, தடைகள் எல்லாம் எடுத்து போடுவீராக. நம்முடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பி வராது என்ற வசனத்தின்படி ஆண்டவரே 30, 60, 100 பலன் தர ஆண்டவர் கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, வேதத்திலே வாசிக்கப்பட்ட இந்த சங்கீதங்கள் தாவீது எழுதின சங்கீதத்தை நாம் அறிந்திருக்கிறோம். 150 சங்கீதத்துல தாவீது ஒரு 70க்கும் 72க்கும் மேலா எழுதியிருக்கிறார். சாலமோன் எழுதியிருக்கிறார். கோராகின் புத்திரர்கள் எழுதியிருக்கிறார்கள். பக்தனாகிய மோசே எழுதியிருக்கிறார். அன்னோன் ஆத்தர்ஸ், பெயர் தெரியப்படாத நபர்கள், தேவ மனிதர்கள் எழுதியிருக்கிறாங்க. நிந்தை ஏற்பட்டது. இந்த தாவீதினோட வாழ்க்கையில இருக்கிற நிந்தையும் அப்படியே நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு நாம் தியானிக்க போகிறோம். காரணம், இந்த உலகத்துல மனுஷனுடைய வாழ்க்கையில நிந்தை, துக்கம், போராட்டம், கஷ்டம் எல்லாருக்கும் வரும்.
ஆனால் இந்த பக்தனாகிய தாவீதுக்கு அந்த நாட்கள்ல அவனுக்கு வருவதற்கு காரணம் என்ன என்றால், குடும்பத்தார் சொந்த குடும்பத்திலே மகன் அப்சலோம் மூலமா அவனுக்கு ஒரு பிரச்சனை, ராஜ்ய பாரத்துல பிரச்சனை, கூட இருக்கிறவங்க பிரச்சனை, தன்னுடைய மாமனாராகிய சவுல் மூலமாய் பிரச்சனை, இப்படி பலவிதமான போராட்டங்கள்னால அவன் ஓடி ஒளிந்து அவன் அன்றைக்கு ஒரு அவசர ஜெபமாய் ஒரு அர்ஜென்ட் பிரேயர் போல இதை எழுதி இருக்கிறார். என்னுடைய நிந்தனையும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் கர்த்தர் தாமே இவைகளிலிருந்து விடுவியும் என்று ஜெபிக்கிற அந்த வார்த்தைகளை இதோ கர்த்தர் விடுவித்ததை நாம் அறிந்திருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதே அதிகாரத்துல 9வது வசனம், உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவனுடைய நிந்தனை என் மேல் விழுந்தது என்று சொல்லப்படுகிறது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, நிந்தைகள் இந்த உலகத்துல அநேகர் அனுபவித்திருக்கலாம். இதோ ஆதி ஆகமத்துல ராகேல் என்கிற சொல்லப்பட்ட ஒரு மனுஷி இருந்தாள். இதோ அவள் குடும்ப சூழ்நிலையில அவள் நிந்தையை கர்த்தர் பார்த்து அவளை விடுவித்தார் என்று சொல்ல. 12வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவனுடைய நண்பர்கள் 3 பேர் அவனை தேற்றும்படியா வருகிறார்கள். ஆனால் யோபு சொல்லுகிறார், என்னை 10 தரம் என்னை நிந்தித்தார்கள் என்று. 1 முறை 2 முறை அல்ல, 10 முறை என்னை நிந்தித்த அந்த நண்பர்களுக்காக சிநேகிதர்கள் என்று சொல்லி யோபு தன்னுடைய சரித்திரத்துல 12வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படி வேதத்தில் அநேகர் நிந்தைகளை அனுபவித்தார்கள். அருமையான இயேசு கிறிஸ்து முன்பாக ஆவியானவரால் எழுதப்பட்ட வார்த்தைகள் தான் சங்கீதங்கள் அநேக இடங்களில் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் மரணத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஆகினால என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிந்தை இந்த நாட்களில் ஒருவேளை அனுபவித்திருக்கலாம். அந்த நிந்தைகளை கர்த்தர் மாற்றுகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஒருவேளை எந்த காரணத்தினாலே நீங்கள் நிந்தைகளை அனுபவித்திருக்கலாம். இன்னும் ஒரு பகுதியை வாசிக்கலாம். வேதத்துல மத்தேயு 5வது அதிகாரத்துல, மத்தேயு 27வது அதிகாரத்துல 44வது வசனம், இயேசு மன்னியும் என்று சொல்லுகிற வார்த்தைகளை கேட்ட அந்த கள்வர்களின் ஒருவன், வலது பக்கத்தில் இருக்கிறவன், அவன் உணர்ந்து இதோ அடியானை நினைத்தர நம்முடைய ராஜ்யம் வரும்போது என்று சொல்லி ஆண்டவரிடத்துல வேண்டுதல் செய்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து நிந்தையை அனுபவித்தார். தாவீதின் வாழ்க்கையில நிந்தையை அனுபவித்தார். யோபு நிந்தையை அனுபவித்தார். ராகேல் நிந்தையை அனுபவித்தார். வேதத்தில் எத்தனையோ பேர் நிந்தையை அனுபவித்தாலும் அதை யாரும் பார்க்கல நினைக்காதுங்க. தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த நிந்தை அவமானத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அதுதான் ஆண்டவருக்கும் மற்றவர்களுக்கும் செழிக்க விரும்புகிறார். நாம் அவரிடத்துல பட்சமா இருக்க வேண்டும், அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். தாவீது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது, எவ்வளோ பாடுகள் இருந்தது. இதோ அவன் தன் பாவத்தின் நிமித்தமா அவன் மனம் கசந்து தேவனிடத்துல அறிக்கையிட்டு தான் ஒப்புரவாகினான். இப்படி நாம் தேவனுக்கு ஏற்ற விதமாய், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற விதமாய் தாவீதை போல நாம் காணப்படும் போது இந்த பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிற நாட்கள்ல நம்மை நாமே நிதானித்து அறிந்து நாம் நம்முடைய சுயத்தை வெறுத்து இதோ நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களெல்லாம் எடுத்து போடுவதற்கு ஆண்டவரே கிருபை தோசையை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11வது அதிகாரத்தில் இந்த வசனம் காணப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்காக ஒருவன் நிந்தைகளையும் பாடுகளையும் அவமானத்தையும் வெட்கத்தை பட்டால் ஆண்டவர் ஒருபோதும் விடமாட்டார். கர்த்தர் அதற்கேற்ற பலன், அதற்கேற்ற உயர்வை வைத்திருக்கிறார். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்களிலே சொல்ல, கிறிஸ்துவுக்காக நான் நிந்தைகளை சுமக்கிறேன், கிறிஸ்துவுக்காக நான் பாடுகளை ஏற்றுக்கொள்கிறேன், அவமானங்களை. என்னவோ நிந்தை, அவரை காரி துப்பினார்கள். அவர் கண்களை கட்டி, இது உன்னை குட்டினவன் யார் என்று கேட்டார்கள். இதோ தேவனுடைய குமாரனாயிருந்தால் இறங்கி வா என்று இங்கு கூடியிருந்தவர்கள் சொல்லுகிறார். எவ்வளோ நிந்தைகளை ஆண்டவர் அனுபவித்தார். அப்ப இந்த உலகத்துல கிறிஸ்தவர்களுக்கும் நிந்தை போன்ற ஒரு சூழ்நிலை வரலாம். ஆனா அதிலிருந்து ஆண்டவர் நம்மை வெளியே கொண்டு வருவதற்கு தான் ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறார். ஐயோ, இப்பேற்பட்ட ஒரு நிந்தையை, இப்பேற்பட்ட ஒரு இன்சல்ட், இப்பேற்பட்ட ஒரு நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. தாவீதினுடைய வாழ்க்கையில நிந்தையை குறித்து தியானித்தோம். ஆண்டவரே, வேதத்தில் அநேகர் இந்த நிந்தையை, ராகேல், யோபு போன்ற பக்தர்கள், அப்போஸ்தலனாகிய பவுல்,
பக்தனாகிய மோசே, இவர்கள் எல்லாம் அந்த நிந்தையை அனுபவித்தவர்கள் தான். ஆனாலும் ஆண்டவரே, நீர் அவர்கள் கைவிடாமல் ஆண்டவரே வெளியே கொண்டு வந்து ஆண்டவரை விசாலமான இடத்துல வைத்தீர், உயர்வை மேன்மையும் கொடுத்தீர். ஆட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே, நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே, நேச கோடி என் மேல் பருவை நம்புவே, சுவை நம்புவே, இயேசுவை நம்புவே, இயேசுவை. நம்ம அப்படியே கண்களை மூடி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கலாம். மீதியான உள்ளே உம்முடைய அன்பை இந்த உலக வாழ்வில் தந்து ஆசீர்வதித்து இந்த காலை வேளையிலே உம்முடைய வார்த்தையின் வழியாக கேட்ட நிந்தைக்கு முன்பாக எங்களை நீக்குபவர் எங்கள் ஆண்டவர் தான் என்பதையே, ஆண்டவரே, அருமை சார் வழியாக உம்முடைய செய்தியை எங்களிடத்திலே நீர் சொன்னமைக்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. இந்த காலை வேளையிலே எத்தனை நிந்தைகளோ, அகமானங்களோ, வியாகுலங்களோ, கஷ்டங்களோ, நாச மோசங்களோ அத்தனை இருந்தாலும் என் தேவனிடத்தில் இதை ஒப்பு கொடுத்து வாழுகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கர்த்தருடைய தெய்வீக கரத்தினால அவரை ஆசீர்வதித்து உம்முடைய கரம் வழி நடத்த சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலே உடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். வயோதிக காலத்தில் இருக்கிற ஆண்டவரை மூத்தவர்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். முதுமையிலே பலவீனத்தோடு காண்கிறவர்களும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தெய்வீக கரத்தினாலே அவர்களையும் நீர் ஆண்டவரே முதுமையின் வழியாக உம்முடைய கரம் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி ஆய்த்தாங்க சாமி. இந்த நாளிலே கண்ணீரோடு, கவலையோடு, கஷ்டத்தோடு, போராட்டத்தோடு, வியாகுலத்தோடு ஒவ்வொரு சமூகத்தை ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஒரு வழியாக பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்காக, அவருடைய பிரச்சனைகளுக்காக, போராட்டத்திற்காக ஆண்டவரே அவர்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்காக வேண்டுகிற சுவாமி. கர்த்தருடைய தெய்வீக கரம் அவர்களை வழி நடத்துங்க. இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுடைய பேராலயத்தினுடைய பொறுப்பாளர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். தலைவர் திருப்பிரபு ஞான செல்வம் ஐயாவுக்காக ஆண்டவர் இந்த காலை வேலை விழுந்து ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை அடியனோடு இணைந்து செய்யும்படியாய் தந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஐயாவை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, இப்படி கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய செக்ரட்டரி ஐயா திரு விஜயகுமார் ஐயாவுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். அதே போது கர்த்தர் அவரையும் வல்லமையாய் எடுத்து இந்த ஊழியத்தில் பயன்படுத்துவதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுடைய அருமை தம்பி ராஜனுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். வாழப்பட்டு காலை வேளையில வந்து இந்த இசையின் வழியாக ஆண்டவரை மையப்படுத்தும்படியாய் தந்தமைக்காக நன்றி சொல்கிறோம். குடும்பத்தையும் பிள்ளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. டிபெண்ட் ஸ்கூலுடைய ஸ்டாஃப் ஆண்டவரே, மாணவர்களுக்காக, மாணவிகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாள் ஆசீர்வாதத்தோடு எங்களுடைய பணிகளை நாங்கள் துவங்குகிறோம். கர்த்தர் இந்த நாள் முழுவதுமாய் எங்களை வழிநடத்தும்படியாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே என் ஆத்துமாவே கர்த்தரை சொஸ்தரி, என் முழுவதும் என் பரிசுத்த நாமத்தை சொஸ்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சொஸ்தரி. கர்த்தர் செய்த